வணக்கம் நண்பர்களே. விஜயா சிந்தாமணி கூட சேர்ந்து செய்கிற சூழ்ச்சி மீனாக்கு தெரிஞ்சு போயிடுது. அதை முத்துட்ட சொன்ன உடனே முத்து எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கும்போது அவங்க எல்லார்ட்டையுமே விஜயா பற்றின ரகசியத்தை சொல்லிடுறான். ரோஹிணியும் மாட்டிடுறாங்க. விஜயா பரிதாப நிலைமையில் இருக்காங்க. முத்து வீட்டுக்கு யார் வர்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு செம்மையாக இருக்க போகுது. என்னதான் நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஹரிபினா நீ சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முத்து சந்தோஷமாக மாலையோட வீட்டுக்குள்ளே ஓடி வர்றான். வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்க முன்னாடி மீனாக்கு மாலை போட எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. அப்போ ரவியும் அண்ணாமலையும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மீனா ஒரு சாதனை படைச்சிருக்கா. இன்னைக்கு மண்டபம் வராமலேயே டெக்கரேஷன் ஆர்டர் செம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே பாராட்டுறாங்க. அப்போ அண்ணாமலை கேட்ட கொஸ்டினால என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன் மீனானால மண்டபத்துக்கு வர முடியாமல் போச்சு அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு முத்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால தான் அம்மாவையும் கவனிச்சுட்டு வீடியோ கால் மூலமாக டெக்கரேஷன் வேலையும் பார்த்து முடிச்சுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி முத்து சொன்ன உடனே அண்ணாமலை உடனே விஜயாட்டு போய் உனக்கு உடம்பு சரியில்லையா, நீயே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா விஜயாட்ட போயிட்டு உடம்பு சரியில்லையா அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, இது யூஸ்வலாக வர வழி தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, முத்து கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு உங்கள் அம்மாவுக்கு நிஜமாலுமே வழி வரல, என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் இருக்கிறதுக்காக அவங்க போட்ட பிளான் தான் அது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு எப்படியோ சிந்தாமணி தெரிஞ்சிருக்கு. அவங்க சொல்லி தான் இவங்க என்னை வீட்டை விட்டு போக முடியாமல் தடுத்துருக்காங்க. அவங்க 2 பேருமே ஃபோனில் பேசுகிறத நான் கேட்டேன். இந்த மாதிரி மீனா சொன்ன உடனே முத்து என்ன பண்ணுறான்னா, ஹாலுக்கு நடந்த விஷயத்தை எல்லார் முன்னாடியுமே சொல்லிடுறான். முத்து இந்த மாதிரி சொன்ன உடனே விஜயா எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்காங்க. அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வயசுக்கு தகுந்த வேலையை பாரு, அடுத்தவங்க முன்னேறதை தடுக்கிறதுக்கு இப்படி எல்லாமே சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. நீ சைலண்டாக இருக்கிறத பார்த்தாலே உண்மையில தான் தப்பு இருக்குதுன்னு தெரியுது அப்படின்னு அண்ணாமலை கிளியர் கட்ட சொல்லிடுறாரு. விஜயாவை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்போ முத்து என்ன சொல்கிறான்னா, நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் டிரைவிங் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அண்ணாமலை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஒரு வேலை இல்லாமல் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறது நல்லது தான் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அப்போ ஒரு போர்டு வைக்கணும்ப்பா அப்படின்னு முத்து சொன்ன உடனே அதுக்கு ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி வச்சா அது கொமர்ஷியல் ஆகிடும், அப்போ கரண்ட் பில் அதிகமாக வரும் அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்னோட வீடு, இதுக்கு எல்லாமே நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களை நினைச்சாலே எரிச்சலாக தான் இருக்குது. ஏன் இவங்க எப்படி இருக்காங்களோ அப்படின்றது தெரியல. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட வீடு தான், நீ போர்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மீனா முத்துட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த விஷயத்தை இப்போ பேசுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதுதான் கரெக்டான டைம். அம்மா மேலே ஒரு பழி விழுந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் இவங்க என்ன பேசுனாலுமே வேலைக்கு ஆகாது. அதனால தான் நான் இப்போவே சொல்லி சம்மதம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் முத்து. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் முத்து ரொம்ப பிஸியாக இருக்கான். அப்போ அங்கே ஒரு பேங்க் ஆஃபீஸர் வராரு. அவர் மீனாக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. மீனா கையில் ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு அப்படி எல்லாத்தையுமே பேங்க் ஆஃபீஸர் கொடுத்துட்றாரு. அதோட உங்கள் பிஸ்னஸ்க்கு லோன் வேணும்னா என்ன கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்து விஜயா ஃபேஸை திருப்பிக்கிறாங்க. ஆஸ் யூஷுவலாக முத்து விஜயா நக்கல் பண்ணிட்டு இருக்கான். இப்படி தான் எபிசோட் முடிஞ்சிருக்கு. நல்லா பார்த்துக்கிற மருமகள்கிட்ட இப்படி தான் மாமியார் நடந்துப்பாங்க. என்ன பண்ணனாலுமே இவங்களை திருத்துறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இந்த சீரியல் இப்படி காமிக்கிற மாதிரி தான் ரியல் லைஃப்பில் நடந்துட்டு இருக்கு. ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணு தான் எதிரியாக இருக்காங்க அப்படின்னு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.